ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவின் குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என DNA பரிசோதனையில் உறுதியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மரபணு பரிசோதனையில் மாதம்பட்டி ரங்கராஜ் சிக்கியதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மெகந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் மாதம்பட்டி ரங்கராஜ். அவர் நடிகராக மட்டுமல்லாமல் சமையல் கலைஞராகவும் உள்ள மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய கேட்டரிங் சர்வீஸ் மூலம் அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்களின் வீட்டு விசேஷங்களில் சமைத்து பிரபலமானார். இதனை அடுத்து தனியார் தொலைக்காட்சியின் சமையல் நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்று மக்களிடையே வரவேற்பை பெற்றார். இதனிடையே மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. இந்த நிலையில் சினிமா ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா என்பவர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக புகார் அளித்தார். தான் கருவுற்ற நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னிடமிருந்து விலகியதாகவும் ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக ஜாய் கிறிசல்டா காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் மகளிர் ஆணையத்திலும் புகார் அளித்தார். இதனை அடுத்து இருவரின் திருமண புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் ஜாய் கிறிசல்டா வெளியிட்டு பரபரப்பை கிளப்பினார். மேலும் ஜாய் கிறிசல்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் சமூக வலைதளங்களில் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பதிவிட்டு வந்தனர். ஜாய் கிறிசல்டாவின் புகார்களை மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பு மறுத்ததோடு சமூக வலைதள பதிவில் தன்னுடைய நிறுவனத்தை ஜாய் கிறிசல்டா தொடர்புபடுத்தி பதிவிட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனிடையே நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த ஜாய் கிறிசல்டா ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். ஜாய் கிறிசல்டா தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு வந்த போது தனது குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என ஜாய் தரப்பில் கூறியதோடு DNA பரிசோதனை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து DNA பரிசோதனைக்கு தயாராக இருப்பதாக மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக இரு தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள தடயவியல் துறையையும் ஆய்வகத்தையும் தொடர்பு கொண்டு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன் மீண்டும் விசாரணைக்கு வந்த போது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு சோதனை நடத்தப்பட்டு முடிவுகள் மத்தியஸ்தரான ஓய்வு பெற்ற நீதிபதி PN பிரகாஷ் முன் சீல் வைத்த கவரில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாக வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனிடையே ஜாய் கிறிசல்டா குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என DNA பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் இரு தரப்பினருக்கும் இடையில் மத்தியஸ்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி வரும் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார்.